சிலுவையில் அறைந்தது மூலமாகவோ எதன் மூலம் இயேசுவின் உயிரை வாங்க முடியவில்லை. இயேசுவின் உயிரை இயேசுவே தானா ஒப்புக் கொடுத்தார். பிதாவே என்று ஆவியனுடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். ரெண்டு காரியம், ஒன்று பிதாவே என்று தொடங்கினார், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அதே போல பிதாவே என்று சொல்லி கடைசியாக தன் ஆவியை கொடுக்கும் போது பிதாவே என்று சொல்லி முடித்தார். பிதாவே என்கிற ஐக்கியத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மத்திய 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்திலே பிதாவே என்கிற வார்த்தை 33 தடவைக்கு மேல அதுல வருகிறது. இந்த பிதாவே என்கிற வார்த்தை எதை காட்டி சொன்னா, குமாரனா இயேசுவுக்கும் பிதாவுக்கு இடையே இருக்கக்கூடிய நெருக்கத்தை காட்டுகிறது. ஐக்கியம், ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஐக்கியம். நாமும் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிதாவோடு இருக்கிற ஐக்கியம், எல்லா காரியத்துக்கும் பிதாவு முன்னாடி இருந்தார். பிதாவோடு இருந்தார், பிதாவோடு இருந்தார், பிதாவிட கேட்டார், பிதா என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்தார், பிதா எதை கண்டாரோ குமாரன் அதை செய்தார். இப்படிதான் நம்ம படிக்கிறோம். நல்ல ஒரு ஐக்கியம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட ஐக்கியம் இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆவியை ஒப்பு கொடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் ஒப்பு கொடுத்தார். அவங்க ஒண்ணுமே செய்ய முடியவில்லை, நமக்கு தெரியும். இதே மாதிரி ஆவியை ஒப்பு கொடுத்தது யார் சொன்னா, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் சிலுவையில அவனும் கல்லறிந்து கொலை செய்யப்பட்டான் என்று வாசிக்கிறோம். சிலுவையில் அல்ல, கல்லினால் அடிக்கப்பட்டு மரித்த போது அந்த இடத்துல அவனுடைய ஆவியை, ஆண்டவரே இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவரும் ஜீவனை விட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஸ்தேவான் ஆவியை என்ன பண்ணுகிறார், விடுகிறதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். இப்படி நம்ம வேதத்துல வாசிக்கும் ஆவியை விடாதிருக்க ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. யாருமே ஆவியை விடாம இருக்க முடியாது. உலகத்துல பிறந்தா ஆவியை விட்டுதான் ஆகணும். அது எப்பானாலும் ஆண்டவர் ஆவியை கேட்கும் போது நம்ம விட்டுதான் ஆகணும். ஆவி, ஆத்மா, சரீரம் 3 காரியங்கள் இருக்கிறது. இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் 3 காரியத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆவி தன்னை தந்த ஆண்டவரிடம் போகிறது. ஆத்மா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது தேவனிடத்துல போகிறது. ஆத்மா அது வாழக்கூடியது, மரணத்துக்கு அப்பால் வாழக்கூடிய சத்தியம் நமக்கு தெரியும். இதை நம்ம தெரிஞ்ச சத்தியத்தினால அதிகமாக நாங்கள் பேசல. அதுக்கு அடுத்த கட்ட காரியம் போற ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆத்மா அங்க பேசி ஆண்டவர் பிதாவுடைய தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மரணத்துக்கு அப்பால் 2 இடம் போறது. இப்ப எங்க நடக்கிற காரியம் என்ன சொன்னா, இயேசு மரித்தவுடன் என்ன சம்பவித்தது என்பதை சில காரியத்தை நான் 2-3 வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு பாருங்க, இப்ப காலையில 3 மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சொல்லுது 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டதாகவும் மாலை 3 மணி வரைக்கும் தொங்குனதாக படிக்கிறோம். யோவான் மாத்திரம் 12 மணியிலிருந்து 3 மணி வரை தொங்குனதாக அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு காலையில பாத்தீங்கன்னா அவர் சிலுவை மரத்தை கொடுக்கிறாங்க. சிலுவை மரம் பாத்தீங்கன்னா நம்ம தெரியும், இப்படி ஒரு நேர்கட்டை. இது நேர்கட்டை. இதுக்கு மேலதான் இயேசுக்கு இன்னொரு கட்டை வச்சாங்க. அவன் அடியில இல்ல, இயேசு இந்த கட்டைக்கு மேல இந்த கட்டையில வைக்கப்பட்டார். இந்த கட்டையில வைக்கப்பட்ட இயேசு பாத்தீங்கன்னா அவருடைய கையிலே ஆணிகளை அடித்தார்கள். உள்ளங்கை என்று சொல்லி பைபிள்ல சொல்லப்படவில்லை. தோமாவட்டியும் உள்ளங்கையில கையை போடு என்று சொல்லவில்லை. கையில ஆணி அடித்தார்கள். பொதுவாக இந்த இடத்துலதான் ஆணி அடிப்பார்கள். அப்பதான் இந்த வெயிட் பாடி நிற்கும். அல்லாம அடிச்சா பிச்சுட்டு வந்துடும். ஏன்னா 80 கிலோ பாடி சிலுவையில தொங்குது வைங்க. இது 80 கிலோ வெயிட் வரும்போது 6 மணி நேரம் நிற்கும் போது அது ஆட்டோமேட்டிக் பிஞ்சு வந்துருக்கல. அதனால அதை தூக்கி இதில் அடிச்சிருவாங்க. ஆமா, மணிக்கட்டல அடித்ததாக ஜோசிபஸ் என்று சொல்லப்படுகிற வரலாற்று அறிஞர் சொல்லுகிறார். அப்படி அடிக்கப்பட்ட ஆணி, இந்த ஆணி பார்த்தீங்கன்னா 8 அங்குலம், அதாவது 8 இன்ச்சு. 8 இன்ச்சு சொல்லும் போது அதேசம் இந்த மைக்கு இந்த அளவு இருக்குன்னு நினைக்கிறேன். 8 இன்ச்சு, இந்த அளவுக்கு 1 இன்ச்சு, 2 இன்ச்சு, 3 இன்ச்சு அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுங்க. 8 இன்ச்சு நீளம். அப்ப ஏதேசம் இந்த மைக்கு அளவுக்கு அந்த நீளம் ஆணி. இதனுடைய வீதி பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு அளவுக்கு, 3/4 இன்ச்சு அளவுக்கு வீதி உள்ள ஆணி. அதுல இப்ப பாருங்க 1990ல 2 ஆணிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இயேசுடைய ஆணிகள் அறையப்பட்ட 2 ஆணி இப்ப இருக்கிறது. அதுல அது கொஞ்சம் வளைஞ்சி காணப்படுகிறது. அந்த ஆணிகள் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து போட்டிருந்த அந்த வஸ்திரம், அந்த போட்டிருந்த வஸ்திரம் தையல் இல்லாத வஸ்திரம். அத பிரதான ஆசாரியன் தையல் இல்லாத வஸ்திரங்களை தான் அவங்க தரிப்பார்கள். இயேசு தான் ஒரு ஹை பிரீஸ்ட், அதாவது பிரதான ஆசாரியன் என்பதற்கு அடையாளமாய் தையல் இல்லாத ஒரு வஸ்திரத்தை இயேசு உடுத்தியிருந்தார். அந்த வஸ்திரத்தை தான் என்ன பண்ணாங்க, கிழித்து அந்த போர் சேவர்கள் அதை சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டாங்க. பொதுவாக சிலுவையில ஒரு ஆளை அறைந்து கொள்ளும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னா, அறைந்து கொள்ளும் போது அந்த சிலுவையில அறையப்படக்கூடிய நபருடைய வஸ்திரத்தை அந்த போர் சேவர்கள் என்ன பண்ணுவாங்க, இது போல சீட்டு போட்டு பங்கு போட்டு
யார் அந்த அரைஞ்சாங்களோ அவங்க அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கொள்வாங்க. அப்படி இயேசுவின் வஸ்திரம் கூட பார்த்தீங்கன்னா 4ஆ கிழிக்கப்பட்டு சீட்டு போட்டு பங்கு போட்டு அவங்க எடுத்ததாக நம்ம படிக்கிறோம். அந்த வஸ்திரங்கள் கூட இப்ப பார்த்தீங்கன்னா ஜெர்மன் தேசத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர் அங்க இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் இயேசு உடுத்தியிருந்த அந்த வஸ்திரம் இன்னைக்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் வஸ்திரம் இப்ப 2000 வருஷமா அவங்க துணி பாதுகாக்கப்படுகிறது. பாத்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்து அது போல இப்ப என்ன நடந்துச்சுன்னா இந்த சிலுவை பாடெல்லாம் நிறைய நம்ம வசனங்களை படிச்சீங்க. இப்ப அவர் மரித்தார். இப்ப இயேசு மரித்த உடனே யோசேப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன், அரமேத்தியு ஊரானாகிய யோசேப்பு, இந்த யோசேப்பு என்ன பண்றாரு பாருங்க, அவரு வந்து அந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஹை போஸ்ட்ல இருந்த ஒரு மனிதன். இவர் என்ன பண்ணுகிறார், போய் பிலாத்துட்ட கேட்கிறார். பிலாத்து யார் சொன்னா தேசத்தை ஆளக்கூடிய ஒரு தேசாதிபதி, பிரசிடென்ட் மாதிரி வச்சிருங்க. இந்த பிரசிடென்ட் அவர்கிட்ட போய் கேட்கிறார், ஐயா எங்களுக்கு அந்த சிலுவை அறையப்பட்ட இயேசுவின் சரீரத்தை தாங்க. கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுகிறார், அந்த சரீரத்தை கொடுக்கிறார். யாருக்காவது வயர் பசித்தா கஞ்சி குடிக்கலாம், ஆகாரம் இருக்குது, அதை எடுத்து குடிச்சிருங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நான் 2 வார்த்தை சொல்லி இந்த வரலாறை சொல்லி முடிச்சிடறேன். அப்ப பாருங்க, இப்ப போய் கேட்டாச்சு. கேட்ட உடனே சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலுவையில தொங்கக்கூடிய சரீரத்தை அவர் வாங்குகிறார். இவன் கேட்ட உடனே பிலாத்துக்கு சந்தேகம், இவ்வளவு சீக்கிரமா இயேசு மரித்து விட்டாரோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன்னா சிலுவையில் அறையப்பட்ட ஒரு ஆள் சில நேரம் உடனே மரிப்பார், சில நேரம் ஒரு நாள் ஆகும், 2 நாட்கள் ஆகும், சில நாட்கள் பல நாட்களும் ஆகிவிடும். அவ இப்படி மரித்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க மரிப்பாங்க. ஆனா இயேசு இவ்வளவு சீக்கிரம் மரித்து விட்டாரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சந்தேகம். உடனே அவன் என்ன பண்ணுகிறான், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு போர் சேவகனை அவன் அழைக்கிறான். அவன் பேரை பார்த்தீங்கன்னா லோக்கியோஸ் அப்படி சொல்லப்பட்டது. லோக்கியோஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு போர் சேவகன். அவன் என்ன பண்ணுகிறான் சொல்லி பார்த்தீங்கன்னா அவனை சொல்லி விடலாம், போய் பாரு இயேசு மரித்து விட்டாரா, போய் பாரு, இல்லாட்டா ஒரு 2 காரியம் முடிச்சிரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இவ அவன் என்ன பண்ணுகிறான், வருகிறான், வந்து பார்க்கிறான், இயேசு மரித்து போனார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவன் என்ன பண்ணுகிறான், தன்னை கையில் இருக்கக்கூடிய 8 அடி உயரமுள்ள ஒரு ஈட்டி, ஆமா கிட்டத்தட்ட 6 அடியிலிருந்து 8 அடி இருக்கும், அந்த உயரமுள்ள அந்த ஈட்டி எடுத்து அவருடைய விழாவிலே குத்துகிறான். விழாவு என்று சொல்லும்போது இதுல குத்தி அது நெஞ்சிக்குள்ள வரும், ஹார்ட்டுக்குள்ள வரைக்கும் அந்த முனை பாருங்க எப்படி குத்தும் போது இதுல வரும் இயேசுக்கு ஹார்ட்டுக்குள்ள. ஆமா, அப்ப ஹார்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணி நிற்கும். ஆமா, ரத்தம் எல்லாம் பெய்யாச்சு பகல் எல்லாம். இப்ப இந்த ஹார்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணி நிற்கும். அப்ப அந்த முனை வந்து இதுல டச் ஆகணும்னு ஹார்ட்ல அந்த தண்ணீர் எல்லாம் பாய்ந்தது. அதான் இயேசுவின் ரத்தம் விழாவிலிருந்து ரத்தம் இல்லாம வெளியே வந்தது. இப்ப அப்படி அதெல்லாம் குத்தப்பட்டு வெளியே வந்துச்சு. அவன் உறுதிப்படுத்தினான் இயேசு மரித்து விட்டார். இதெல்லாம் ஏன் பைபிள்ல சொல்லப்பட்டு தெரியுமா? இதெல்லாம் சொல்லலைன்னா இன்னைக்கு சொல்லியிருப்பான் இயேசு மரிக்கவே இல்லை. இதுதான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். இன்னைக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வாங்கல பாருங்க. ஒருத்தர் இறந்து விட்டால் சொல்லுவான், இல்லாட்டா ஊருக்காரன் வீட்டுக்காரன் விஷம் கொடுத்துட்டான், அவங்க யாரை கொடுத்தான், அடிச்சு கொண்டுட்டான், எங்களுக்கு சந்தேகம். அப்போ உடனே ஆசிரியர்களை கொண்டு போய் அந்த பிரேதத்தை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி உள்ள பார்ட்ஸுகளை எல்லாம் பார்த்து அதெல்லாம் பிரித்து என்ன பண்ணுறாங்க, எடுத்து கொஞ்சம் இந்த போலீஸ் ஸ்டேஷன், நித்திரவில் போலீஸ் ஸ்டேஷனில் போனீங்கன்னா அங்கே ஒரு பேக் ஒரு ரூம் இருக்கும், ஏகப்பட்ட குப்பி வச்சிருப்பான். இங்கே அந்த ஊர்ல எல்லாம் ஏன் செத்தானோ எல்லாம் வச்சிருப்பான், பல வருஷம் உள்ள ஐட்டங்கள் எல்லாம் அங்கே உள்ள இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கல தெரியல, அங்கே இருக்கும். எதுக்குன்னா என்னைக்காவது ஒரு நாள் 15, 25 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து சொல்லுவான், எங்கள் ஆளை எப்படியாவது கொண்டாங்க, எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அந்த மரணத்தில் ஒரு வித்தியாசம் அப்படின்னா உடனே இந்த பாட்டில் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இப்படி இயேசுவையும் போஸ்ட்மார்டம் பண்ணின மாதிரி தான். பிலாத்துட்ட போய் கேட்கிறார், அரிமத்தியா ஊரான் அந்த சரீரத்தை தாரும் அப்படின்னா எங்களுக்கு பார்க்கணும், அவர் செத்துட்டாரா இல்லையா உறுதிப்படுத்தணும். உடனே ஒரு ஆள் மறிக்கலைன்னா அவருக்கு கால் எலும்பும் ஒடிச்சிருவாங்க. அதனால 2 கல்லனுடைய கால் எலும்பும் ஒடிச்சிட்டாங்க, அவங்க சாகல, அதனால 2 எலும்பையும் ஒடிச்சிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசுவின் கால் எலும்பு ஒடிக்கப்படவில்லை. இயேசு அதுக்கு முன்ன இறந்துட்டார், அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் இஸ்ரேல் நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய ரெக்கார்டு, இயேசு என்கிறவர் பிலாத்துடைய காலத்துல வாழ்ந்தாரு, இப்படி எல்லாம் அவர் அடிச்சு அரசாங்க தண்டனை பெற்று அவர் சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி இன்னைக்கும் அரசாங்கத்தினுடைய ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உலகம் எல்லாம் இன்னைக்கு புனித வழியா கொண்டாடப்படுது. இல்லாட்டா யாரும் அதை நம்ப முடியும்? நம்ம நம்ப முடியுமா? யாருமே நம்ப முடியாது. இயேசு இதெல்லாம் ரெக்கார்டு பாருங்க. பிலாத்து உடனே அதிகாரி சொல்லியாச்சு, அவருடைய சரீரம் ஆமா இறக்கப்பட்டது. அவர் உடனே உத்தரவு கொடுக்க உடனே அவர் என்ன பண்ணுகிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிரேத பரிசோதனை அந்த சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது. அதை வாங்கி கொண்டு யோசிப்பு அந்த சரீரத்தை இறக்கிறார். இறக்கி
இப்ப இயேசுவின் சரீரத்தை கொண்டு ஒருவனும் ஒரு காலம் வைக்காத புதிய கல்லறை, அது அரிமத்திய ஊரானுடைய சொந்த கல்லறை. இவர் யார் சொல்லி பார்த்தா ரகசிய சீடர், நிக்கதோம் மாதிரி ரகசியமா இயேசுவை சந்தித்து பார்த்து பேசக்கூடிய ஒரு சீசன். அப்படிப்பட்ட ஒரு சீசன் தான் இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. இப்ப இந்த நேரத்துல என்னெல்லாம் நடக்கு பாத்தீங்கன்னா, இயேசு ஆவியை ஒப்பு கொடுத்ததும் பூமி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இருள், 12 மணி என்ன வெயில். ஆனா இயேசு அந்த ஜீவனை விடுற நேரம் எல்லா இடமும் பயங்கர இருட்டாகி இருக்கிறது, உலகமே இருள் அடைந்திருக்கிறது. மறுபக்கம் என்ன நடக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு ஜீவனை விட்ட உடனே பூமி எல்லாம் அதிர்கிறது, பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. ஆமா, அந்தகாரம் உண்டாயிடுச்சு. ரெண்டாவது பூமி அதிர்ந்தது. மூணாவது பாத்தீங்கன்னா கல்லறை திறந்தது. ஆமா, எல்லா கல்லறையும் திறந்துச்சு. ஆமா, பரிசுத்தவான்களுடைய கல்லறை திறந்து உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பினார்கள். எழும்பின பரிசுத்தவான்கள் எங்க போனாங்க தெரியாது. அவங்க பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்தார்கள், அநேகர் அவர்களை பார்த்தார்கள். அப்படி சொல்லி பைபிள் சொல்லி முடிக்கிறது. அவங்க யார் எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியாது. அவங்களை பற்றி முழுமையான விவரங்கள் நமக்கு வேதத்திலே சொல்லப்படவில்லை. அப்படி இயேசு ஜீவனை விட்ட உடனே கல்லறைகள் எல்லாம் திறந்து ஒரு குரூப் அவங்க வெளியே உயிர் தந்தாங்க சொல்லி நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த நகர எருசலேமில் இருந்தாங்களா, இல்லை திரும்பவும் உயிர் பெற்று மரித்து போனாங்களா, என்ன அது நமக்கு அதை பற்றியுள்ள டீட்டெயில் தெரியாது. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உயிர் தந்தாங்க. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சரீரத்தை இறக்கி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள தேவாலயத்தில் இருக்கக்கூடிய திரைச்சீலை மேல இருந்து கீழே கிழியுது. திரைச்சீலை என்று சொல்லும்போது ஆசிரியப்பு கூடத்துல 3 சீலை இருக்கு நம்ம தெரியும். இடையில மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம். அப்ப இதுக்கு இடையில எல்லாம் பாத்தீங்கன்னா திரைச்சீலை வச்சிருப்பாங்க. இந்த திரைச்சீலை இதுல யாருமே உள்ள வர முடியாது, ஆசாரியன் தான் வருஷத்துக்கு ஒரு முறை வர முடியும். இந்த சீலைக்கு உள்ளதான் பாத்தீங்கன்னா எது இருக்கு சொன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இந்த திரை சீலை பயங்கரமான சீலை, அது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண இல்லை, 60 அடி உயரம் கொண்டது. எருசலேம் ஆலயத்துல ஆமா ஏறதால் கட்டப்பட்ட அந்த பெரிய ஆலயத்துல பாத்தீங்கன்னா 60 அடி உயரம். இது ஒரு 15 அடி உயரம் வச்சிருங்க. இது மாதிரி 15 15 15 சொல்லி 4 15 வச்சா எவ்வளவு உயரம், இவ்வளவு பெரிய திரைச்சீலை. ஆமா, அதை வச்சுதான் மறைச்சிருப்பாங்க. இந்த 60 அடி உயரமான திரைச்சீலை, இதனுடைய வீதி பாத்தீங்கன்னா 4 அங்குலம் சொல்லப்பட்டிருக்கு. 4 அங்குலம், 4 அங்குலம் இந்த அளவு வச்சிருங்க. இந்த அளவுக்கு வீதி. நம்ம துணி இப்படி நைஸா இப்படி இருக்கும். ஆமா, அதை இப்படி கிழிச்சு தள்ளலாம். ஆனா இந்த அளவுக்கு வீதி இருக்கு, 4 அங்குலம் வீதி. அது யாருமே கிழிக்க முடியாது. 4 குதிரையை சேர்த்து வச்சு கிழித்தாலும் அது கிளியாது. அப்படிப்பட்ட கட்டியான திரைச்சீலை. இந்த திரைச்சீலை பாத்தீங்கன்னா இயேசு உயிரை விட்டதும் மேலே இருந்து கீழே கிழிஞ்சு அல்லட என்ன நடந்திருக்கும், சீசர்கள் போய் என்ன பண்ணிட்டாங்க, கீழே கிழிச்சு விட்டான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அப்படியே அன்னைக்குள்ள காலகட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா இயேசு சொன்னதெல்லாம் பொய்யாக்குன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம், வேதபாரர், பரிசேயர், சதிசேயர், பிரதான ஆசாரியர், ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவன் சொல்லுவான், கீழே என்ன பண்ணிட்டான், சீசர்கள் சேர்ந்து கிழிச்சிட்டாங்க அப்படி சொல்லி பொய் சொல்லாம இருக்கு. மேலிருந்து என்ன பண்ணாங்க, அதான் மாம்சமாகிய திரையை இயேசு என்ன பண்ணாரு, கிழிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஒரு புதிய மார்க்கை நம்ம எல்லாம் பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த காரியத்தை நமக்கு திறந்தன. 2வது சீலை கிழிஞ்சது. இப்ப இயேசுவின் சரீரத்தை இறக்கி அவங்க சரீரம் பார்த்தீங்கன்னா 14 அடி நீளம் உள்ள ஒரு திரைச்சீலை சீலை. அந்த கிளாத்து பார்த்தீங்கன்னா மெல்லிய கிளாத்து. அந்த கிளாத்து ஒரு பேர் உண்டு. அந்த துணியினால் ஒரு 14 அடி நீளம் உள்ள துணி, அதுல இயேசுவ சரீரத்தை வச்சு சுத்தினாங்க. இயேசுவின் தலையை தனி துணியினாலே சுத்தினாங்க. அதனால அதுல சீலைகளினாலே, சீலைகள் என்று எழுதப்பட்டது. அப்ப அந்த தலையை தனி சீலையினால சுத்தினாங்க, உடம்ப தனி சீலையினால இயேசுவ சீலையினால் சுத்தினாங்க. ஒவ்வொரு தலையும் இயேசுவின் சரீரத்தை இப்படி தூக்கி மறைக்கும் போது அதுல வெள்ளை கோலம், நறுமணமான வாசனை திரவியங்களை வச்சாங்க. இதெல்லாம் யாருக்கு வைப்பாங்க சொன்னா, விலை உயர்ந்தவங்க, பெரிய ராஜாக்கள் மறித்தால் தான் இப்படிப்பட்ட விசேஷமான காரியத்தை பண்ணுவாங்க. இயேசுவின் சரீரத்தையும் விலையேற பெற்ற சரீரமாக பார்த்து அந்த திரைச்சீலையில படுக்க வச்சு அதுல வெள்ளை கோலத்தை போட்டு அவரை சுத்தி சுத்தி, ஆமா அந்த 14 அடி அளவுக்கு அதை சுத்தி, அதை என்ன பண்ணாங்க, தலையெல்லாம் சுத்தி அவரை கொண்டு போய் உள்ள வச்சாங்க கல்லறைக்குள்ள. எப்படி கல்லறைக்குள்ள வைக்கப்படுகிற யூதருடைய வழக்கத்தின்படி இந்த சரீரம் உள்ள வைக்கப்பட்டு 1 வருஷம் உள்ள இருக்கும். உள்ள வருஷம் 1 வருஷம் இருந்த பின்பு, அதாவது அங்குள்ள கல்லறை பார்த்தீங்கன்னா இயேசுவின் கல்லறை நம்ம பார்த்ததில்லை, ஆனால் படத்துல பார்த்துருக்கிறோம். அது ரொம்ப பள்ளம் போல கீழே இருக்குது. உள்ள இறங்கி போகலாம், போய் பார்க்கலாம்.
திரும்ப மேலே ஏறி வரலாம். இப்படிதான் இயேசுவின் கல்லறை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இப்படி இறந்தவங்களுடைய அந்த கல்லறையை, இந்த கல்லறைக்கு உள்ள போய் அந்த பாடியை வைப்பாங்க. வைத்து 1 வருஷம் ஆன பிறகு திரும்ப உள்ள போய் அந்த பாடியை வெளியே எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து அந்த எலும்புகள் இருக்கும், அந்த எலும்புகளை என்ன பண்ணுவாங்க, நம்மள மாதிரி ஒரு பெட்டியில வச்சு அதை கொண்டு முற்பிதாக்கள், அதான் நம்ம வேதத்துல படிப்போம், முற்பிதாக்களுடைய கல்லறையிலே அவன் சேர்க்கப்பட்டான் சொல்லி நீங்க ராஜாக்கள்ல படிப்பீங்க. அப்படி இந்த கல்லறைகளை கொண்டு முற்பிதாக்களுடைய கல்லறை தோட்டத்துல கொண்டு போய் அடக்கம் செய்வாங்க. இப்படி அந்த முறைகள் படி இயேசு பண்ணப்பட்டான். அவருடைய ஆத்துமா இப்ப போல 1 பேதுருல நம்ம படிச்சிருக்கிறோம். அவர் பழைய காலத்து, பூர்வ காலத்து, நோவா காலத்தில் மரித்து போன அந்த ஆவிகள் இடத்துல போய் பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய ஆத்துமா காவலில் உள்ள ஆவிகள் அவங்களுக்கு போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்தார். என்ன பிரசங்கம் பண்ணா நம்ம தெரியல, ஆனா பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி படிக்கிறோம். இயேசு ஆத்துமா அங்க போய் பிரசங்கம் பண்ணா ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிரோட எழுதினான். இனி இதுக்கப்புறம் அதிகமா செய்தி இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இனி இன்னும் ஆழமா இருக்கு, நம்ம நேரம் தாண்டிட்டு எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு அடி பாடலை பாடி நம்ம ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை முடிக்கிறதாக இருக்கு. எல்லாரும் எழுப்பி நிற்போம். பிரைஸ்.